சங்கீதம் 92 அதிகாரம் 13 பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட செழிப்புக்கு தேவன் காரணமா இருக்கிறார் என்பதை அற்புதமாய் விளக்கி சொல்லுகிறார். கேட்போமா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆலயம் என்று சொல்லும்போது ஒரு கட்டடத்தை குறிப்பதாக நாம் நினைக்கலாம். அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை கொண்டு சொன்ன 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 இப்ப நம்ம நினைவு கூறணும். ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களே கர்த்தருடைய ஆலயம், தேவாவி உங்கள் வாசமாய் இருக்கிறாரே, இதை அறியீர்களா? ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். எப்படி ஒரு ஆலயத்துக்கு அஸ்திபாரம் அவசியமோ அதே போல என் அன்பானவர்களே, எல்லாவித ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரம் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நமக்கு தருகிறவர் அவர் தான். ஆக நம்முடைய வாழ்க்கையில இந்த சரீரமாகிய ஆலயத்தை கெடுக்கக்கூடிய ரகசிய துணிகர பாவங்கள் இருக்குமானால் இன்று அவைகளை விட்டு வெளியே வர அர்ப்பணிப்போமா? வேண்டிக் கொள்வோம். நிச்சயமா ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நம்மை விடுவிப்பார். செழித்திருப்பார்கள்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சி அடைந்திருப்பார்கள். எல்லா வகையிலும் உயர்வை தர அவர் விரும்புகிறார். இதற்கு தடையா இருக்கிற பாவங்களை விட்டு வெளியே வருவோம். நாம் நமக்குள்ளே குறைகளை வைத்துக்கொண்டு பிறரிடத்திலே, மற்றொருடத்திலே, சமுதாயத்திலே குறைகளை தேடாதபடி நம்முடைய கண்களை கத்து திறப்பாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்வில் செழிப்பை தர விரும்புகிறீர். ஆகிலும் எங்களுடைய கீழ்ப்படியாமையும் ரகசிய துணிகிற பாவங்களுமே பல நன்மையை கெடுக்கிறதப்பா. அதை கர்த்தர் கடிந்து கொண்டு இந்த நாளிலிருந்து என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற யாவரையும் கர்த்தர் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் உண்மை அறிகிற அறிவிலும் செழித்திருக்க பண்ண வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா நோய்களுக்கு பலவீனங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பலி நின்று ஜெபிக்கிற உங்க சகோதர மணி. காட் பிளஸ் யூ.